சூப்பரா இருந்துச்சுங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு எப்படி வந்து விஷுவலா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். ரொம்ப சூப்பரா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ காட்டுலயே வந்து போய் பார்த்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதான் சொன்னேனே வந்து காட்டுலயே வந்து போய் நம்மளுக்கு வந்து இந்த மாரி ஒரு இன்சிடென்ட்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு வந்து தெரியாத ஒரு விஷயத்த சூப்பரா வந்து வெளிச்சம் போட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அந்த தைரியமா வந்து காமிச்சதே வந்து பெரிய ஒரு விஷயம். ரொம்ப ரியலா இருந்தது. ஆக்சுவலி ரியல் ஃபாரஸ்ட்ல தானே எடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. அண்ட் அதுக்கேத்த வந்து சாங்ஸ் வந்து போடும்போது நாமளே அந்த ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலும் வந்து கொடுத்துருந்தது. ஸோ மிலிட்ரி பத்தின ஒரு கதை கிடையாது. ஸோ அது நக்சலைட்ஸ். ஸோ நக்சலைட்ஸ் தான் வந்து மிலிட்ரியில ஒரு ஒரு பர்சனா வந்து மாறுறதுக்காக அது எப்படி வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. தினேஷ் அவரோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்தது. இல்ல நெகட்டிவா இல்ல, எல்லாமே நம்ம ஃபேமிலி அப்படின்றதுனால ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க வந்து போய் படம் பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் நெகட்டிவா வந்து எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். ஒரு டாக்குமெண்ட்ரி, ராவான ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தா உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் தரும், அந்த மாதிரி ஒரு படம். நீங்க ஒரு 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 ஹிந்து, ஒரு இந்தியா டுடே, ஒரு 4 ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையை நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் தரும், உட்காந்து லைவா வந்து அந்த இன்சிடென்ட்டை படிச்சீங்கன்னா அப்படி ஒரு ஃபீல் கண்டிப்பா இந்த படம் தரும். ஒரு தரமான படம் ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது. நான் சும்மா வந்தேன் ப்ரோ, ஃப்ரைடே ஏதாவது ஒரு டானாக்காரன் மாதிரி இருக்கும்னு சும்மா வந்தேன். பார்த்தா இது வேற லெவல்ல இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல டானாக்காரன் மாதிரி இருக்கும், சரி கொஞ்சம் விசாரணை மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கங்க வந்து கேப்டன் மில்லர் எல்லாம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா ஒட்டு மொத்தமா இந்த படத்தோட கோர் சப்ஜெக்டே வேற. இந்த படத்தோட கோர் அப்படிங்கிறது டைரக்டர் எடுத்ததுக்கே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எல்லாராலையெல்லாம் எடுத்துட முடியாது. எப்படி இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியல. அப்படி ஒரு போல்டான அட்டெம்ப்ட். இப்படி ஒரு விஷயத்த எல்லாருமே பார்க்கணும். ஸோ என்ன நடக்குது, ஒரு ரியல் ஸ்கேம். இதை வந்து ரியலா நடந்த நக்சல் ஸ்கேமே படமா எடுத்திருக்காங்க. நல்ல படம், தரமா இருந்தது. இல்ல, நீலம் ப்ரொடக்ஷனாலே வந்து ஜாதி பத்தி அப்படிலாம் கிடையவே கிடையாது ப்ரோ. ஆக்சுவலா சொல்றாங்க. இப்ப ஜே பேபின்னு ஒரு படம் வந்தது நீலம் ப்ரொடக்ஷன்ல. அங்க அங்க என்ன இருந்தது, ஒண்ணுமே இல்ல. இன்னொன்னு ப்ளூ ஸ்டார், ஜாதி வேணாம் எல்லாரும் வந்து சமம் அப்படிங்கறத பேசின படம், எல்லாருக்குமான படம் தான். எப்பவுமே நீலம் ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமான ஒரு சமநிலையான ஒரு படத்தை தான் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த படம் வந்து இது ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு கோரான ஒரு பாலிடிக்ஸ். கண்டிப்பா வந்து டைரக்டருக்கு அவர் வந்து ஒரு, நான் 2ஆம் உலக போரின் கடைசி குண்டா அந்த படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஹானர் கில்லிங் பேஸ் பண்ணி ஒரு படம். பட் இந்த படம் ஒரு ப்ரோ லெவலா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து அதியநாதிரி படம் மாதிரி இல்ல, ஒரு மாரி செல்வராஜ் சார் எடுத்த மாதிரி, ஒரு ரஞ்சித் சார் எடுத்த மாதிரி இருக்கு படம். அப்படி ஒரு தரமான ஒரு படம். நீலம் ப்ரொடக்ஷன் ஒரு நல்ல தரமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்குல தான் இருக்கு படம். கலையரசன் கலையரசன் அதாவது ஒரு அண்ணன் தம்பி மாதிரி வராங்க. கெத்து தினேஷ் ப்ரோ வந்து வர்ற சீன்ல மிரட்டிட்டாரு. பட் கலையரசன் ப்ரோ தான் இந்த படமே, இந்த கதையே அவர் தான். நம்ம டான்சிங் ரோஸ், அதாவது ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது இரிட்டேஷனா இருந்தது அவர் முகத்தை, என்னடா இந்த ஆளு. மദ്രാസിல பார்க்கும்போதே எரிச்சலா இருந்தது அவர் ஃபேஸை பார்க்கும்போது. இந்த படத்துல ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அவர் இறந்து போறதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ கலையரசன் ப்ரோ எல்லாருமே ஆக்டிங் பின்னிட்டாங்க. மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன் வேற லெவல். இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க பாருங்க, சாய் அபியங்காரு இவர் அவருன்னு, எல்லாருமே வந்து தன்னோட டேலண்ட் அப்படிங்கறத பெஸ்டா தாங்க வச்சிருக்காங்க. ஆனா ஒருத்தரை மட்டுமே தூக்கி பேசுறது. இப்ப கெத்து தினேஷ்னு ஒருத்தர் இருக்காருல்ல, சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து எப்படி தூக்கி வச்சு பேசுறாங்க. கெத்து தினேஷ் வந்து எந்த விதத்துல குறைஞ்சு போனவர். அவருடைய படம் அப்படிங்கிறது ஆஸ்கருக்கு போயிட்டு வந்த ஒரு படம் விசாரணை அப்படிங்கிறது. அவ்வளவு டேலண்ட் இருக்கு. இங்க எல்லாருமே ஈக்குவலா பார்க்கணும். ஒருத்தரை வந்து மேலேயும் ஒருத்தரை கீழே, எந்த விதத்திலும் குறைஞ்சு போல நான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் கெத்து தினேஷ். ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக் தரம், வயலினை வச்சு விளையாடி இருக்கிறார் மனுஷன். எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த சீனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கரெக்டா பிளேஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் பெரிய பெரிய படங்கள் அவர் பண்ணணும். நல்ல தரமான படம் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த படம். தண்டகாரண்யம் படம் ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்துட்டு வர எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் வெளில வராங்க. ஏன்னா இப்படி ஒரு கதைக்களம் யாருமே சொல்ல துணியாத ஒரு கதைக்களம் எடுத்து பண்ணியிருக்காங்க. படம் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கிரிப்பிங்காக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக படம் பார்த்துட்டு வெளில வராங்க. ஒரு ஹெவி ஹார்ட்டடாக எமோஷ்னலாக தான் வெளில வர்றாங்க. எமோஷனலாக ரொம்ப கனெக்டிங்காக இருந்துச்சு. கலையரசன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், தண்டகாரண்யம் இந்த படம் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னும் இந்த படத்துக்கு ஒரு ஒரு டெப்த்தை ஆட் பண்ணுது. ரொம்ப கனெக்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி நக்சல், போலியா நக்சல் அப்படின்னு சரணடையை வச்சு அவங்கள எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்கன்றது, இந்த நியூஸை நான் கேட்டதே இல்லை, இந்த படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
இது ரொம்ப ஒரு முக்கியமான படம். பாசிட்டிவ் படத்தோட கதை, இந்த ஒரு கதையை சூஸ் பண்ணி இதை ஒரு விஷுவல் மீடியமில் என்டர்டெயின்மெண்ட்டாக பீப்புளுக்கு கொடுக்கணும்னு அதுதான் பெரிய பாசிட்டிவ். நெகட்டிவ்னு எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. ரொம்ப முக்கியமான படம், நம்ம ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா அவரோட டேரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவியே பயங்கரமாக இருக்கும். அதனால எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக தான் வந்திருக்கேன். அழுதுட்டேன் நான் ஸ்க்ரீனில். உங்களை அழ வச்சு தான் அனுப்பும் கண்டிப்பாக. அப்படிலாம் நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாருமே உங்களை அழ வச்சிருவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. கெத்தாக இருக்காரு. உங்களுக்கு அந்த கெத்து ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கு. அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அடித்தட்டு மக்களை எப்படி அவங்களோட லாபத்துக்காக எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி. நெகட்டிவ்னா நான் இந்த தியேட்டர் தான் நெகட்டிவ் சொல்லுவேன். கொஞ்சம் ஸ்க்ரீன் அது இருந்துச்சு. பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ்ங்க. டேரக்டர் ரைட்டிங்லேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து கேமரா மியூசிக் ஆக்டிங் எல்லாருமே அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க.